வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 17/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பௌர்ணமி திதி. கிரிவலம் வர்றதுக்கு உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 11:21 வரை சதுர்த்தசி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:37 வரை சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:25 வரை கரசை கரணம், அதன் பிறகு 11 மணி இன்று காலை 11:21 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இரவு 10:15 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:27 வரை பூச நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவை அவசியம் இல்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன செஞ்சீங்களோ செய்த பணிகளை செவ்வனே செய்யலாம். அதில் எந்த தடையோ பாதிப்போ நிகழாது. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5200 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய மிக உங்களுக்கு வசதியான ஆடுகளம் கிடைத்தது மாதிரிங்க. இன்றைக்கி தனிமையாக ஒரு ஆடுகளம் உங்களுக்கு கிடைத்து அதில் உங்களோட திறமையை காட்டுறது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் திறமையான வேலையை நீங்கள் காட்டினீங்கன்னா அதில் ஒரு வெற்றி பெற்றீங்கன்னா என்றும் நீங்கள் நிலைச்சி நிற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆக போட்டியில் வெற்றிங்க உங்களுக்கு. 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அதனால் உங்களுடைய தனித்திறமை தெரியறதுக்கு இது ஒரு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைய நாளில் பண வரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. தாய் தந்தையின் உடல்நிலையில் ஒரு மாத்திரை மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தவங்க இனி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல் நலம் பெறுவார்கள், அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாள் கொஞ்சம் வெளியூரிலிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா தாய் மாமன் வழியில் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அரசு உதவியும் கிடைக்கும். இந்த உதவின்னா நண்பர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு
நீங்கள் இன்றைக்கி என்ன இவ்வளோ சிரமமாக போயிடுச்சேன்னு நினைக்கும்போது தக்க நேரத்தில் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு உதவி கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. அதுக்கு இறையருள் உங்கள் பக்கம் நிற்கிது. அதனால் இன்றைய நாள் உதவி பெறும் நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையுது. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் பூர்வீகப்பட்ட சம்பந்தம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நல பெறக்கூடிய அருமையான நாளுங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம். அது மாதிரி இன்றைய நாள் உடலில் இருந்த அசதிகள், வலிகள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உடல் நலம் பேணக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய மனதிலே இருந்த சிறு பாரங்கள் கூட இறங்கியது மாதிரி இருக்கும். இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறந்த நாள்னு சொல்லணுங்க. அனுகூலமான நாளுங்க. நல்ல செயல்கள் நடக்கும். இன்றைய நாளில் விருந்தாடிகள், அதாவது உறவினர்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் விருந்து உண்ண ஏற்பாடும் நடக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்றைக்கி ரொம்ப உடல்நிலை நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் சீர்பெறுங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் வீட்டில் வரன்கள் ஏதும் இருந்தால் அல்லது சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்த பணிகள் செய்வதற்கான உகந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் என்னங்க புரட்டாசி மாதத்தில் செய்யலாமான்னு கேட்குறீங்களா? இல்லை, இது செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு தானே ஆகணும். அதனால் உடல் ரீதி திருமண வாழ்க்கை சம்பந்தமாக அல்லது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக இந்த 7ஆம் இடத்துல களத்திரகாரன் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவோ அல்லது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யவோ சிம்மராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உத்வேகமாக ஊக்கம் பெறக்கூடிய நாளாகவும் நம்மளாலையும் எல்லாம் சாதிக்க முடியும், நம்மளால் எல்லாம் முடியும் என்கிற உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எதிரியை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கடன் வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் கிடைக்கக்கூடிய மிக அருமையான நாளுங்க. நீங்கள் செய்த காரியத்திற்கு தக்க பரிசாக, அதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் அதுக்கு சிறப்பு பாராட்டும் புகழும் தான். அந்த புகழ் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ சரி, உங்களை பாராட்டும் விதம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதாவது பாராட்டுகள்னால் உங்களால் மட்டும்தாங்க செய்ய முடிஞ்சுது, பாக்கி யார் இருந்தாலும் இந்த இடத்துல செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு உங்களை பாராட்டுவார்கள். மேலதிகாரிகளும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெறக்கூடிய அருமையான நாளுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த காரியம் அருமையாக செய்து முடிக்கலாங்க. அதுக்கு நல்ல மங்களகரமாக சுபமாக முடியுங்க, அதில் மாற்றம் இல்லை. 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அதனால் இந்த எடுத்த பயணமோ அல்லது செய்ய வேண்டிய காரியங்களோ எந்த வேலையோ இருந்தாலும் அந்த விஷயம் சுபமாக முடியும் என்பது தான். சில விஷயம் நீட்டாக ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எடுத்த விஷயம் சுபூகமாக நல்ல முறையில் முடியுங்கிறது தான் ப்ளஸ்ஸு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சிங்க. உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய முயற்சி ஒரு எதிர்கால திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட முயற்சி. அந்த முயற்சி ஒரு வெற்றி பாதையில் செல்லுது. அந்த முயற்சி 3ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். உங்களுடைய முடிவு தக்க நேரத்தில் அருமையாக இருக்குங்க. ஆக முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் எதை பார்க்க போகணுன்னு நினச்சாலும் அதை நீங்கள் உடனடியாக போய் பார்க்கலாம். அந்த முயற்சி வெற்றி பெறும். அது வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கோபம் மட்டும் நீங்கள் குறைச்சிங்கனாக்கா நீங்கள் நல்லாவே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கோபம் இன்று அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதாலேயும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் படபடப்பு சடசடப்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனதை தளர விடாதீங்க.
எக்காரணத்தை மட்டும் அடுத்தவர் மீது கோபப்பட வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க. சுகமான நாள்னா இன்றைக்கு மன சந்தோஷம் உண்டும். நிகழ்ச்சிகள் எல்லாம் சுகமாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்ததெல்லாம் சாதகமாக மாறுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 1ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதனால மனக்குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் முழுமையாக சந்தோஷம் அடையக்கூடிய அருமையான நாளுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனம், பாக்கியம், பொருள் வரவு, பண வரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மிக அருமையான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு மறைந்த சந்திரன் நிறைந்த பொருளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றி கிடந்த நல்ல செய்தியும் சிலருக்கு பண வருவாயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.